ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. ஒரு மிக முக்கியமான ஒரு நேரலை, ஒரு லைவ் ஒன்றை போட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சமூகத்தோடு நான் கலந்துரையாடணும். அதில் குறிப்பாக மிக பிரதானமான ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் இன்றைய வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி. நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. முதலாவது அந்த சிறிய செய்தியை பற்றியதை பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இன்று டான் பிரசாத் இறப்பு எய்திருக்கிறார். இலங்கை நாட்டில் எல்லா மக்களுக்கு இடையிலையும் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் ஒரு சமாதானமான போக்கையும் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தி தான். ஆனால் டான் பிரசாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு இது ஒரு கவலைக்குரிய செய்தி. எனவே நாங்கள் யாரும் சந்தோஷம் கொள்ளவோ துள்ளி குதிக்கவோ தேவையில்லை. எப்படி ஜஹ்ரானுடைய அட்டகாசங்கள் அவனுடைய இறப்புக்கு பிறகு ஓய்ந்து போனதோ, அதுபோல டானுடைய சில செயற்பாடுகள், இனக்கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள், இதெல்லாம் இல்லாமல் போன நாள் இன்று. இன்ஷா அல்லாஹ் இலங்கையில் இதுக்கு பிறகு இனவாதத்தை தூண்டக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு இனிமேல் இந்த இனவாதத்தை தலையோங்காமல் இந்த அரசாங்கம் கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ளும் என்று நாம் நம்புவோம். ஆனாலும் அவர் ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரக்கங்களை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், எல்லோருடைய உயிரும் சமமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த விஷயத்தை கடந்து போவோம். அதில் இந்த லைவை மெயினாக நான் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்து அந்த வீடியோ சம்பந்தமான என்னுடைய முழுமையான விமர்சனத்தை நான் போட்டிருந்தேன் அதிகாலையில். என்றாலும் மக்களோடு உள்ளத்தால் பேசணுன்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், பிறை டிவி இதுதானா உங்களுடைய மீடியா தர்மம் என்று மக்கள் முன்னிலையில் கேட்க வேண்டும். என்ன காரணம்னா, அந்த லைவ் ப்ரோக்ராமை நான் பார்த்ததோடு அந்த மீடியா ஹெட்னு சொல்லக்கூடிய ரிஸ்வான் என்று சொல்லக்கூடியவருக்கு நான் தொலைபேசியினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக கோல் பேசி அழைத்தேன். அவர் என்னோட பேசினார். ஒரு 10 நிமிடங்கள் போல பேசியிருப்பார், 10-15 நிமிஷம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னுடைய ஆதங்கங்கள் இருந்தது. என்னிடத்தில் எதையுமே கேட்காமல் ஒரு வார்த்தை, ஒரு டெக்ஸ்ட் வடிவத்திலோ, ஒரு ஃபோன் காலிலோ, ஒரு வாய்ஸ் கட்டிலோ, அல்லது என்னுடைய ஒரு நண்பரிடமோ எதுவுமே கேட்காமல் கடந்த 4-5 மாதங்களாக ஆசிஃப் அஸ்லத்துக்கும் அல்லது ரவுலத்துல் உலமா நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த கருத்து மோதல் பிரச்சினை எல்லோருக்கும் அறிந்த விஷயம். இது விடயமாக நாங்கள் பதிவிட்ட பல பதிவுகள் ஆதாரத்தோடு தான் பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சோம். நாங்கள் எதுவுமே வாய்ப்பேச்சில் யாருக்கு அவதூறுகளை கட்டியோ பொய்களை புனைந்தோ எதுவும் செய்யவில்லை. ஆசிஃப் அஸ்லம் பேசிய விஷயங்களையும், ரவுலத்துல் உலமாவுடைய பிரின்சிபல் அம்ஜத் மௌலவி அவர்கள் பேசிய விடயங்களையும் தான் மக்களுக்கு முன்வைத்து ஆதாரங்களாக அவர்களுடைய முனாஃபிக் தனங்களை எடுத்துரைத்திருந்தோம். அப்போது இந்த நிகழ்ச்சியினூடாக, பிறை டிவியினுடைய பத்ர் கலம்ன்ற நிகழ்ச்சி, பேரை பாருங்க, பிறை டிவி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையிலே பயான் புரோகிராம்களையும் கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தளமாக அவங்க காண்பித்து கொண்டு, இப்படி ஒரு பக்க சார்பாக யாரோ ஒருவருக்காக வக்காலத்து வாங்கும் ஒரு டிவியாக இவர்கள் செயற்படுவது இது நியாயமா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. என்னிடம் அழைப்பை ஏற்படுத்தியிருக்கலாமே பிரதர், கேட்டிருக்கலாமே பிரதர் என்று சொல்லும் போது, எனக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களோட பேர் கூட தெரியாது அப்படின்னு சொன்னார். என்னை பற்றி சொன்னார். பரவாயில்லை, பொய்ய சொல்லிப்பாரா உண்மையா அல்லாஹ் ஆலம். இருந்தாலும் அப்ப அந்த இடத்துல அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் எத்தனையோ முறை சமூகத்துக்கு அமானிதமாக உண்மையை வெளிப்படுத்திய வீடியோவை
என்னுடைய சேனலுடைய பெயரை சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். ஊரை பெயரை சொல்லாதீர்கள் என்று ஒரு இடத்தில் தடுத்தார். அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்போது என்னை பற்றி எதுவுமே தெரியாது என்று மழுப்பிவிட்டு ஓடிப்போதான் பார்த்தார். அப்போது நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன், நீங்கள் அம்ஜத் மௌலவிக்கு வக்காலத்து வாங்கவா இப்படி செய்தீர்கள் என்று கேட்கும் போது புறமுதையை காட்டி ஓடிவிட்டார். இப்படிப்பட்ட கேவலமான மீடியாக்களானால்தான் இது போன்ற டான் பிரசாத்களும் உருவாகுவார்கள், ஜாகிரான் போன்ற ஆட்களும் உருவாகுவார்கள். தன்னுடைய சுயலாபங்களுக்காக காசை வீசி எதையும் செய்ய நினைப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட மீடியாக்கள் தீனி போட்டு வளர்த்து கொண்டே இருக்கும். எனவே மீடியாவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது, அதுக்கு ஒரு பொறுப்பு அமானிதம் இருக்குது. எனவே உண்மையை பேசக்கூடியவர்களாக மாறுங்கள். சத்தியத்துக்கு எதிராக இப்படி செயற்படாதீர்கள். ஒரு நிகழ்ச்சியிலே 2 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் பேசுவதாக இருந்தால் 2 தரப்பையும் நீங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு வாருங்கள், அல்லது அவர்கள் சார்பில் அல்லது எங்களுடைய வீடியோக்களின் சார்பில் எங்களுடைய கருத்தை விளங்கிக் கொண்டு எங்களுடைய நியாயத்தை இவர் முன்வைத்திருக்க வேண்டும். இந்த வீடியோவில் பேசக்கூடிய இந்த நஸ்ரின் நிசாம்டி என்று சொல்லக்கூடியவர் இந்த வீடியோவிலேயே அம்ஜத் மௌலவி உங்களுக்கு அவர் என்னதான் சொல்லட்டும், அம்ஜத் மௌலவி என்னை முனாஃபிக் என்கட்டும், நயவஞ்சன் என்று சொல்லட்டும், ஆள் வச்சு மிரட்டர் என்று சொல்லட்டும், அந்த வீடியோவை இவர் பார்த்திருந்தால் சரியாக என்னுடைய கருத்து நியாயங்களை விளங்கியவராக அங்கே கேள்வி எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அவர் அப்படி செய்தாரா? இந்த ரிஸ்வான் என்று சொல்லி ஒரு ஊடகத்தை வழிநடத்தி கொண்டு போறாரே, மீடியா ஹெட்னு சொல்லி, ஒரு ஹெட் இல்லாதவருடைய கையில மீடியாவை கொடுத்திக்கிற மாதிரி தான் விளங்குது. அதனுடைய உரிமையாளர் யார் என்று எனக்கு தெரியாது, என்றாலும் அவர் தான் மீடியா ஹெட். ஒரு மூளை இல்லாத ஹெட் இல்லாதவன் தான் இப்படி நடந்து கொள்வான் என்றாலும் கவலை அளிச்சது. உண்மைக்குமே கவலை. என்னென்னா ஒரு மீடியாவில் அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடக்கூடாது. போதாத குறைக்கு என்னுடைய தொழிலை பற்றி கூட கதைத்திருந்தார்கள். நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கண்டித்தீங்க, கண்டனத்தை தெரிவிச்சீங்க, ஜஸாக்கல்லா ஹைரன். என்னென்னா ஒரு மனுஷனுடைய தொழில்ன்றது அவனுக்குரிய ஒரு கண்ணியம். அவன் பிச்சை வாங்காமல் யாருக்கும் களவெடுக்காமல் அவன் ஒரு தொழிலை செய்து வாழ்கின்றான் என்றால் அதுதான் அவனை சமூகத்தில் கண்ணியப்படுத்துகிறது. யாரிடத்திலும் அவன் கை ஏந்தவில்லை. ஆனால் ஆசிஃப் அஸ்லம் சொல்லும் போது அதிலே திறமையை பற்றி கதைக்கிறார். இப்படி வீடியோ போடுவது, சதக்காக்களை திரட்டி கொடுப்பது, இதுதான் என்னுடைய திறமை, அதை நான் தொழிலாக்கிவிட்டேன், பல வருடங்களாக சேவையாக செய்தேன், இப்போது அதிகமாக என்னிடத்தில் சேவை எதிர்பார்க்கிறார்கள், பணம் வருகிறது, நான் சம்பளம் எடுத்தால் என்ன தவறு என்று அவர் கதைத்திருந்தார். ஒருவருடைய திறமை என்பது எப்போதும் அது தொழிலாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் பல திறமை இருக்கலாம், அதை சில திறமைகளை நான் சமூகத்துக்கு பயன்படுத்தலாம், சில திறமைகளை என்னுடைய தனிப்பட்ட பேஷனுக்காக பயன்படுத்தலாம். ஆஃப்கோர்ஸ் சில திறமைகளை என்னுடைய தொழில் ரீதியாக நான் வளர்த்து கொண்டு அந்த தொழிலில் அந்த திறமையை காண்பிக்கலாம். எனவே ஒருவரிடம் இருக்கும் பல திறமைகளில் சிலதை தொழிலுக்காக பயன்படுத்துவதில் தப்பில்லை. ஆனால் இவரை பொறுத்தவரையில் அடுத்தவரை ஏமாற்றுவதும், தொழிலுக்கு போகாமல் இப்படி மதரசாக்களை வைத்துக்கொண்டு கொமிஷன் அடித்து வாழ்வதும் அது திறமையாக சொல்கிறார், அதை தொழிலாக வாழ்வதா? இது நியாயமா? இன்றைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தொழில் இல்லாமல் எப்படி வாழ்றது? இப்போ நாங்கள் எல்லாரும் சதக்காவை கொடுக்குறோம் ஒரு உயரிய நோக்கோடு. இப்போ எங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை எல்லா இளைஞர்களும் இலங்கையில் நியாயப்படுத்துவாங்களா இருந்தால், உலமாக்கள் ஃபத்வா கொடுப்பாங்களா இருந்தால், உங்களுடைய சதக்காக்களை விரும்பியவாறு உங்களுக்கு கொமிசடித்து அமைத்துக் கொள்ளலாம். ஜமீத் உலமா ஃபத்வா கொடுத்து விட்டது. இப்போது எங்களுடைய இலங்கை இளைஞர்களுடைய நிலைமை என்ன? வேலை இல்லாமல் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவும் எவருடைய கையில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கும் ஃபோன் இருக்குது. ஒரு ட்ரைபோர்ட் எடுத்துக்கொண்டு வந்து யாருக்கும் இந்த விஷயத்தை செய்யலுமா இல்லையா? அப்போது எங்களுடைய சதக்காக்களுடைய கண்ணியம் எங்கே போகுது? இப்போது ஒரு காணி வாங்குவது கொமிஷன் வைப்பது போல, ஒரு கார் வாங்குவது கொமிஷன் வைக்கிறது போல சதக்காயிலும் கொமிஷனா? எங்கடா கொண்டு போறீங்க மார்க்கத்தை? மார்க்கத்தை விட்டு பொழைக்கிறதுக்கு மக்களை சீண்டி விடக்கூடிய மாதிரி இவர்களுடைய செயற்பாடு இருந்தது. போதாத குறைக்கு இந்த பிறை டிவி போன்றவர்கள் இவர்களை நியாயப்படுத்த மேடை அமைத்து கொடுக்கிறது. முதலாவது இந்த பிறை டிவி ஒரு குறை டிவியாக ஊர்வலாய் கழுவுவதற்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுத்ததே பெரும் தவறு. அதிலும் இந்த அறக்குற மார்க்கத்தை வழங்கின இந்த ஆசிஃப் அஸ்லம் மற்றும் சுயலாபங்களுக்காக மார்க்கத்தை பாவிக்கக்கூடிய இந்த அம்ஜத் மௌலவி போன்றவர்களுக்கு
விரும்பியது போல வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக மார்க்கத்தை பாவிக்கும் ஒரு தளமாக அமைத்து கொடுத்தார்கள். நீங்க செய்யக்கூடிய அனாச்சாரத்தை செஞ்சு கொண்டு போங்க, நாங்க வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். நாங்க அதுதான் செஞ்சோம், இவ்வளவு காலம் அதுதான் செஞ்சோம். அம்ஜத் மௌலவியுடைய அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். இப்ப ஆசிஃப் அஸ்லத்தோட எங்களுக்கு பல வருடங்களாக இருந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அவரும் எங்களை ஒரே சீண்டி கொண்டிருப்பார். அப்ப அந்த இடத்தில் நாங்கள் கலகதர பொடியனுக்கு நடந்த அந்த சம்பவம், அதற்காக தான் நான் குரல் கொடுத்தேன். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதை கண்டித்தேன். ஒருவருடைய தாயை இவ்வளவு கேவலமா பேசுகிறாயே, அறிவில்லையா உனக்கு என்று சொல்லி கண்டித்தேன். உன்னுடைய தங்கியா நினை, உன்னுடைய தாயா நினை என்று கண்டித்திருந்தேன். அந்த கண்டித்ததுக்கு பிறகு அந்த அவருடைய அண்மை கால நடவடிக்கையை பார்க்கும் போது யார் யாருடையோ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்து வீடியோக்களில் காட்டி, படம் போட்டு காட்டி, அந்த மதரசாவுக்கு வரக்கூடிய பணங்கள் வர வேண்டும், இவர்கள் அதில் சுயலாபம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போது இவன் சொல்கின்றானே, இது என்னுடைய தொழில் என்று சொல்றான் தானே. அப்ப தொழிலாக இருந்தால் யார் யாரையுடைய பிள்ளைகளுக்கு நீ கமிஷன் கொடுக்குறியா? அவங்க வந்து அப்பியரன்ஸ் பண்றதுக்கு நீ கமிஷன் கொடுக்குறியா? நீ எடுக்கிற 30%ல ஒரு 10% அந்த அதுல அப்பியரன்ஸ் ஆகிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறியா? அப்ப ஏன் அதை செய்யறாய்? இது நியாயமா? அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வித்து நீ சம்பாதிக்க வேணுமா? இதைத்தான் நாங்க சொல்றோம். நன்மைக்காக வென்று செஞ்சாலே அது தவறு. இப்ப நாங்களும் தான் அல்லாஹ்வுடைய கிருபையால பல வருடக்கணக்காக சேவையாக செய்து கொண்டு வரோம். நாங்க கஷ்டப்பட்டு கூரையில ஏறி ஏனில ஏறி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய உலக வாழ்க்கைக்கும் நாங்க சம்பாதித்து வாழ்கின்றோம். கொஞ்சம் நீங்க புள்ளிகள் விளையாடுதோ, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அங்கிட்டு போகும். சரி, பாருங்க அந்த பாத்தீங்களா, இந்த பாருங்க தூரத்துல இருக்கிற அந்த புள்ளிகளை கூட அலௌட் இல்லை இந்த நாட்டில் எடுக்க. Isn't it, mate? Can you tell me, explain about on a public place why you not allowed to take a video? UK law, what it says? They're kids. Yeah. So you can't. They have a future, isn't it? Yes. So like if you can record away from the kids, Yeah. that's fine. So this is இவர் வந்து ஒரு trainer, football trainer. Are you? Coach. அந்த ஃபுட்பால் கோச் எவ்வளவு உன்னிப்பாய்க்கிறாருன்னு பார்த்தா, இந்த பாருங்க இந்த இடத்தால கொஞ்சம் காட்டுறேன். ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் மை பீப்புள். இந்த இடத்தால புள்ளிகள் cross ஆவிச்சு. He is not allowing me to capture it. Yes, because they're kids. Yeah. At the end of the day, Can I show you? Can I show you? Is all right? No, okay. Okay. பாருங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த சிச்சுவேஷனுக்குரிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இவரிடத்துல புள்ளைகளை அமானிதமா கொடுத்திக்கிறான். இவனுக்கு ஒரு செஷனுக்கு ஒரு 5 பவுனோ 4 பவுனோ கொடுத்து ஒரு புள்ள வந்து பழகுது. கிழமைக்கு ஒருக்கா ஃபுட்பால் பழக வருது, ஒராவா இருக்கு. அந்த புள்ளையோட பேரண்ட்ஸ்ட அனுமதி இல்லாம அவன் இந்த வீடியோவில் இப்ப நான் லைவ் செஞ்சு கொண்டிருக்கும் போது க்ராஸ் ஆகுது புள்ளைகள். அதை கூட மேக் ஷுவர் யூ நாட் கேப்சரிங் மைட்னு சொன்னான். ஆனா இந்த புள்ளைகள் கொஞ்சம் பட்டுச்சு, அது ஒரு செகண்ட். அப்ப அவனுக்கு அந்த பொறுப்பு உணர்றான் பாருங்க. அதுதான் மனிதாபிமானத்தை மீறாத செயல் என்னை பொறுத்தவரை. அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பெற்றார்களுக்கு பதில் சொல்லணும்னு அவன் என்ன செய்யறான், அந்த புள்ளைகளை படம் பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான் இல்லை. அப்ப இந்த அம்ஜத் மௌலவி மாதிரி ஆக்களோட கையில ஏராளமான பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை காட்டி காட்டி எங்க மதரசாக்கு வாங்க, புரியாணி தாரம், பழம் தாரம் கொண்டு வந்து இவங்க சம்பாதிக்கத்தானே நினைக்கிறார்கள். இதை சமூக சேவையை செய்தாலும் கூட பரவாயில்லை. அவர்களே சொல்கிறார்கள் இது சமூக சேவை இல்லப்பா, இது எங்களுடைய தொழில்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட கலைநூலை வளர்த்துடுவது நியாயமா எங்க சமூகம்? இவர்களுக்கு இனிமேலும் காசை நம்பி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க சிந்திங்க. என்ன இவர் சொல்றாரு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் தந்தா இல்ல நான் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுப்பேன், எடுத்துட்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், KFCல என்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பேன்னு தெளிவாகவே சொல்றார். அப்படி சொல்லக்கூடியவனுக்கு சிந்திச்சு பாருங்க. நீங்க அப்ப சஹர் உணவுக்கு நீங்க ஒன்னு அனுப்பினா அங்கேயும் அவன் வேலை செய்யறானே, அவனுக்கு அதுக்கு ஊதியம் தேவைப்படுதே, நேரங்காலத்தை கொடுக்குறானே. சஹர் உணவுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க 30,000, அதுல எவ்வளவுக்குரிய சாமான்கள் வாங்கப்பட்டிருக்கும், இதை நீங்க சிந்திச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மதரசாக்கு யாரும் உதவி செய்யாதீங்கன்னு சொல்லல, நேரடியாக நீங்க பொருட்களை அனுப்புங்க. இப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு காசுகளை பழக்காதீங்க. ஏன்னா வரக்கூடிய காசுகளை பங்கு பிரிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்படி பங்கு பிரிக்கக்கூடிய மதரசாக்களை நீங்க சந்தேக கண்ணோட்டோட பாருங்க. ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு தொழிலை அமைச்சு கொள்ளணும். இப்ப நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி காட்டுவதற்காக இல்ல, ஒரு மதரசாவை தாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். 89 பிள்ளைகள் இருக்குது, 36க்கு மேல அநாத பிள்ளைகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எந்த சோசியல் மீடியாலையும் நாங்க போடவும் இல்லை. அவங்களுக்கான கட்டணங்களை செலுத்தி தனவந்தர்களை பிடித்து கொடுத்து
ஒரு வெல்ஃபேர் குரூப் ஒன்று மூலமாக அந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே அந்த தேவைகளை முன்வைத்து அதன் மூலமாகவே செய்து கொண்டு போறோம். அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் என்னை போன்ற ஒரு நண்பர்களை நிர்வாகிகளாக பங்கேற்கும்படி ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் உழைக்கும் காசில் நாங்களும் உதவுகின்றோம். நீங்கள் நடத்தி கொண்டு போங்க, ஆனால் நேர்மையாக நடத்தி கொள்ளுங்கள், உண்மையாக இருங்கள், டிரான்ஸ்பெரன்சியாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கான ரிசிப்ட்களை கொடுங்கள். உடனுக்குடனே அவர்களுக்கு வீடியோக்களை போட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆதாரங்களை கொடுத்து திருப்திகரமாக செஞ்சு கொண்டு போங்கன்னு தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். இதை வைத்து நாங்கள் வியாபாரம் பண்ணுவதோ நாங்கள் உழைப்பதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. இப்போது இத மாதிரி உதவக்கூடியவர்கள் இலங்கையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆசிஃப் அஸ்லம் ஜம்யத்துல் உலமா போன்ற ஒரு அமைப்பினால் இப்படி சதக்காவை 30% 20% எடுத்து உழைக்கலாம் என்று ஒரு ஃபத்வாவை எடுப்பார் என்றால் தாராளமாக செய்யுங்க. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று 10 வருடம் 20 வருடம் 30 வருடங்களாக மதரசாக்களை தன்னுடைய சொந்த காசில் கஷ்டப்பட்டு உழைத்து அவனும் அந்த மதரசாவுக்கு உதவி கொண்டு வரக்கூடியவன் எல்லாம் அதை பிஸ்னஸ் ஆக்கி ஒரு சேரிட்டியை பதிவு செய்து அவன் அந்த வியாபாரத்தில் இறங்குவான். இது நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு ஒரு ஆசிஃப் அஸ்லம் என்றால் பல 100 ஆசிஃப் அஸ்லங்கள் விளங்காமல் இருக்கும் சமூகத்தில். ஆனால் பல ஆயிரம் ஆசிஃப் அஸ்லத்தை உருவாக்க இவர்கள் துடிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுடன் ஏன் நாங்கள் நெருங்க விடாதீர்கள் என்று சொல்றதுக்கு ஒரு பிரதானமான காரணம் இருக்குது. அவருடைய கேரக்டர், அவருடைய எத்தனை வீடியோக்களில் தாய்மாரை தூசணத்தால பேசின வீடியோக்கள். எங்களுக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை. நான் இந்த யூகேல இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், கை நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல முறையில் பிள்ளை குட்டிகளோட இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஒரு மீடியமான லைஃப் தானே எங்களுடைய லைஃப். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் பார்த்து கொண்டு நண்பர்களோடும் நல்ல முறையில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறோம். யார்கிட்டையும் நாங்கள் கையேந்த வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய உழைப்பு அல்லாஹ் தாலா எங்களை தந்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு திறமைகளை தந்திருக்கிறான், நல்ல அறிவையும் படிப்பையும் தந்திருக்கிறான். நான் ஒரு வெப் டிசைன் கம்பெனியும் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ப்ரெஷர் வாஷிங் சர்வீஸ்னு சொல்லி ஒன் ஆஃப் த டாப் ரேங்க்ட் கம்பெனி இன் லெஸ்டர் ஓவர் 14 இயர்ஸாக செஞ்சு கொண்டு வரேன். ஈவன் கூரை கழுகிறவன் என்று சுட்டி காட்டினான் என்னை சேனலில். பரவாயில்லை, நான் மான நஷ்ட வழக்கொண்டை போட்டேன் என்று சொன்னால் பிறை டிவியை இழுத்து மூட வரும். எனக்கு லோயர் ஒன்றை பிடிச்சி மான நஷ்ட வழக்கொண்டை போடுவது அவ்வளோ கடினமான விஷயம் ஒன்றல்ல. எக்ஸ்ட்ரா மணி செய்யலாம் ஆதாரபூர்வமாக. எனக்கு இவரோட முன்ன பின்ன என்ன பகையும் இல்லை. இந்த பிறை டிவி இப்படியான ஒரு காரியத்தை ஆசிஃப் அஸ்லத்துக்கு செய்வதற்கு துணை போயிருக்கிறது, என்னை மானபங்கப்படுத்தி இருக்கிறது, என்னுடைய தொழிலை கொச்சமாக பேசியிருக்கிறது என்று எனக்கு லோயர் நோட்டீஸ் அனுப்பலாம். ஆனால் நான் மன்னித்து விடுகிறேன். அவர்களிடத்தில் ஒரு பொது மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். சமூக வலைத்தளத்தில் வந்து மன்னிப்பை கோர வேண்டும். இதைதான் நாங்கள் ஆசிஃப் அஸ்லத்துக்கும் அம்ஜத் மௌலிக்கும் சொன்னது. இப்போது நான் கண்டித்து இந்த பிள்ளைகளிடத்தில் நீங்கள் தூசணம் பேசக்கூடியவராக இருக்கிறீங்க, உங்களிடத்தில் தகாத பழக்கங்கள் இருக்குது, நீங்க கடந்த காலங்களில் லைவ்ல வந்து புத்தி சுயாதீனமாக இருக்கக்கூடிய நடக்கிற மாதிரி நீங்க பேசல, நீங்க ஏதோ போதைப் பொருள் எடுத்த மாதிரி தான் பேசி கொண்டிருக்கிறீங்க அப்பா. எனவே நீங்க இந்த பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் ஓதுங்குங்க, ஓரமாகுங்க. அதுக்கு குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த புள்ளிகள் எப்படி பேசணும், அந்த புள்ளிகள் எப்படி கதைக்கணும், எப்படி ஒழுக்கமாக நடக்கணும், மக்களை மதிக்கணும் எப்படின்னு அவங்க ட்ரைனிங் கொடுக்கட்டும். நீங்க ஒதுங்கிறீங்க, இதுதான் சொன்னோம். அதுக்கு என்ன செஞ்சா நடு மதரசால இருந்து கொண்டு என்னுடைய தாயை மிரட்டினான், அவனுடைய தம்பியை விட்டு என்னென்னலாம் சொன்னான்றது இன்றைக்கு உலக அறிஞ்ச விஷயம். இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு வேலையை இந்த பிறை டிவியில கொண்டு வந்து இப்படி ஒரு தலை ராகம் பாடி நேத்து நடத்தினான். அதுக்கு பிறகு அம்ஜத் மௌலவிக்கு கோல் போகுது. அம்ஜத் மௌலவி என்ன சொல்றார், நாங்கள் கோல் ஒன்று வந்துச்சு, நல்ல வெதர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூல் ஆகுது, அப்படியே காய்ச்சி கொண்டு போம். என்னண்டா, நாங்கள் அம்ஜத் மௌலவிய மிரட்டினோமாம். நாங்களா மிரட்டினோம், நீங்களா? சிந்திச்சு பாருங்க. 2 முறை நான் கோல் பேசியிருக்கிறேன், 2ஐயும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்று 30 நிமிடம், இன்னொன்று 20 நிமிடம். என் சார்பாக பேசினாங்க 2 மௌலவிமார், அவங்களோட பேரை குறிப்பிட விருப்பப்படல. அந்த மௌலவிமார் 2 பேர் பேசிதான் என்னை தொடர்பு கொண்டு அழைக்குமாறு கேட்டுக்கொண்டாங்க அம்ஜத் மௌலவியிடம். அப்ப நாங்க சொன்னதெல்லாம் இந்த ஆசிஃப் அஸ்லத்துடைய நடத்தையில சில பிரச்சனைகள் இருக்குது, அவருடைய செயற்பாடுகள்ல சில ஒழுக்கமின்மை இருக்குது, எனவே இந்த பிள்ளைகளை நிறங்க விடாதீங்க. அப்ப அம்ஜத் மௌலவி சொன்னார், சரி பிரதர், நாங்க பேசி உங்களோட தாயை இழுத்து ஏசிட்டாரு, அவரோட தம்பியும் இப்படி நடந்து கொண்டாரு,
நீங்கள் இதை பாரதூரமாக இதை எடுத்துக்கொண்டு போவானும். இப்போ நானும் சொன்னேன், நான் எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ உங்களோட மதரசால தானே ஆசிஃப் அஸ்லம் இருக்கிறான். இப்போ நான் ஏதாவது புகார் கொடுத்தா உங்களோட மதரசாவுக்கு பாதிப்பு வரும். அதனால நான் பொறுக்கிறேன். எனவே நீங்கள் நல்ல முடிவு ஒன்று தாங்க. சில நாட்கள் தான் நான் வெயிட் பண்ணுவேன். சொல்லி இருந்தேன். 2 வீக்ஸுக்கு மேலே சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அதுக்கு பிறகுதான் நான் புகார் கொடுத்தேன். இலங்கையில் உள்ள சிஐடி, டிஐஜி எல்லாருக்கும் கொடுத்தேன். ஒரு 8-9 இடத்துக்கு அனுப்பினேன். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இவங்க நினைச்சிட்டு முடிஞ்சு அவர்கள் கிண்டி கொண்டே இருப்பார்கள். அது காலம் பூரா கிண்டி கொண்டு இருந்தாலும் இருப்பார்கள். அதை தேடிக்கொண்டவர்கள் அவர்கள். அடுத்தது, இப்போது அந்த விஷயத்தில் சாயம் பூசி அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் கெட்டவராக எங்களை காட்டி முனாஃபிக்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக பிறை டிவியை நாடியிருக்கிறார்கள். இவர்களும் தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏற்கனவே அம்பலமான விஷயம். 30 நிமிடம் அம்ஜத் மௌலவி நானும் பேசியது என்னன்றது அவங்க பார்த்தாங்க. இன்னும் அந்த மௌலவிமாரும் அம்ஜத் மௌலவியும் பேசின வீடியோக்களுடைய காணொலி மிக்குது. அவருக்கு ஏதாவது சந்தேகம் மிக்குமா இருந்தால், அம்ஜத் மௌலவி நீங்க பேசியதை நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளணும். நீங்க பகிரங்கமா வந்து நாங்கள் முனாஃபிக் செயல் செய்வதாக கூறியிருக்கிறீர்கள். முனாஃபிக் செயல் செய்தது நீங்கள். ஏனென்றால் நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் ஆசிஃப் அஸ்லத்தோடு பேசி உங்களுடைய தாயிடத்தில் மன்னிப்பு கோர வைக்கின்றேன், சமூக வலைத்தல் வந்து மன்னிப்பு கோர வைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போனை பிளாக் பண்ணிவிட்டு 3-4 நாளுக்கு பிறகு அப்சல் மௌலவி என்று சொல்லக்கூடியவர் கோல் அடிச்சு பேசும்போது, நான் ஆசிஃப் அஸ்லம் நான் அம்ஜத் மௌலவிட வாப்பா பேசுறேன் ஒரு காணொலி வந்துச்சு தானே. அது யாரு செஞ்சது? அது அம்ஜத் மௌலவி உங்களுடைய ஏற்பாடு. அப்போது யாருக்குமே பேசாமல் கதைக்காமல் எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு கேட்கும் போது எல்லா நண்பர் என் சார்பில் பேசின மௌலவிமாரையும் பிளாக் பண்ணி என்னையும் பிளாக் பண்ணி விட்டு இந்த ஆசிஃப் அஸ்லத்தை வெறி பிடித்த நாய் மாதிரி கத்த விட்டீர்கள். இதை நாங்கள் சேரிக்கொண்டதா? இப்ப இந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய இந்த பதிவுகள், குரல்கள், வாய்ஸ் காட்டுகள் எல்லாம் நாங்கள் ஏஐ மூலம் இயக்கியதா? சொல்லுங்க பாக்க. ஏஐயா என்ன எல்லாரும் காதுல பூ சுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ஆதாரம் காட்டணும்? அதனால தான் நாங்க வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அதை பிளே பண்ணியே காண்பிக்கிறோம். இப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு பொய்ய பேசுறீங்க. மௌலைமாரா இருந்து கொண்டு மீடியா ஒன்றில் வந்து கொண்டு வெக்கம் இல்லையா? நீங்களெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் பிள்ளைகளை ஓத வச்ச அந்த பிள்ளைகளோட கெதி என்ன ஆகுறது? பொய்யை புலகக்கூடிய மௌலைமாரா தானே அது உருவாகும். இவனை மாதிரி அடுத்தவன் தாயை ஏசக்கூடிய மௌலைகளா இல்லையா உருவாகும். இந்த சூழலில் வளர்க்க போறீங்க அந்த பிள்ளைகளை. உங்கள்ட்ட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும், அல்லாதான் பாதுகாக்கணும். அந்த பெற்றார்கள் அவர்களுக்கு கண்கள் எல்லாம் குருடாய் போய்விட்டதா, காதெல்லாம் செவிடா போய்விட்டதா? இதை நாங்க போட்டதை எதையும் பார்க்கல. 1.5 லட்சம் பேர் பாக்குறாங்க, 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. எத்தனையோ வீடியோக்கு 60,000-80,000 பேர் பார்த்தும் என்ன பிரயோஜனம்? இன்னும் காசுகள் அனுப்பி அவனை ஏமாத்த விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சமூகம். இவ்வளவு சொல்லிட்டோமேடா பாப்பா, புத்தி தெளிங்களேடா, அறிவு கெட்டவன். உன்னுடைய சொந்த காசை, உழைக்கிற காசை எடுத்துட்டு போய் நீ செய்யடா. நாளைக்கு இந்த ஒரு ஆசிஃப் அஸ்லத்தை வளர்த்து விட்டு நாளைக்கு எவனுமே தொழிலுக்கு போகாம சதக்கா பிசினஸா மாத்துறீங்களேடா. நாளைக்கு மகேஷர்ல அரசு கீழே எங்களுக்கு நிழல் தரும்னு சொல்லி நாங்க பயந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுல வந்து கடுமையான குளிரான நாட்டுல வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு கேட்கறதுக்கு. ஒரு உதவி செய்யுங்கன்னு எங்களை பள்ளி மஹல்லால போய் கேட்கலுமா? தொழிலோண்டு பிடிச்சிட்டாங்கன்னு கேட்கலுமா? எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சு நாங்க சுயமா சம்பாதிச்சு எங்களை நேரம் காலங்களை நாங்க பொறாமைக்கடா செய்யணும். அறிவு கெட்டவனோலே, வக்காலத்து வாங்கக்கூடிய வந்து எழுதுறீங்களேடா, மனசாட்சி இல்லாதவனோல். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு என்னடா பொறாமைக்கு இவனே ஒரு 3rd கிளாஸ். இவனுக்கு 3 வீலுக்கு போறதுக்கே சல்லி இல்லை, பஸ்ஸுக்கு போவே சல்லி இல்லைன்னு சொல்லி 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 மக்களை சுரண்டி கொண்டு வாழ்றான். அடே அது தொழிலொன்றுக்கு போவேடா. ஒரு செக்யூரிட்டி ஜாப்புக்கு போ, இல்லாட்டி ஒரு வாட்ச்மேன் ஜாப் செய். அந்த மதரசாவில் நீ வேலை செய். நாங்க வானண்டல்ல 50,000 1 லட்சமோ அந்த மதரசா வருமானத்துக்கு ஏற்ற சம்பள தேடு. நேர்மையாயிரி, உண்மையாயிரி. இப்ப இவ்வளவு காலமாக நீ இந்த சல்லியில நீங்க அனுப்புற சதக்கால 1 ரூபாய் எடுத்தீங்கன்னா நானும் வேண்ட பிள்ளைகளும் ரத்தம் கக்கி சாக்க வேண்டியது சொல்லி எத்தனை வீடியோ போட்டாய்? நீ மறந்துட்டியா? பொய்யனே. அப்ப உன்னோட சல்லியை நான் எடுத்தேனாடான்னு சமூகத்துக்கு சொன்னாய். அல்ல இல்லடா, பண்டிகை தரவான்னு கேட்டாய். எல்லாம் செஞ்சுட்டு நீ இப்ப நாங்க எல்லா ஆதாரத்தையும் போட்டு நிரூபிச்சதுக்கு பிறகு உன்னை வாயிலிருந்து ஊத்த பேச்சும் வருது இல்ல. உன்னை மாத்திட்டோம் தானே.
எங்களுடைய எல்லா சகோதரர்களுடைய முயற்சியும் ஜம்சம் ஆகிக்கட்டும், சுவிஸ்ல இருக்கக்கூடிய சம்சம் ஆகிக்கட்டும், எங்களுடைய என்கேகேஎன் டீம் ஆகிக்கட்டும், கொழும்பை சேர்ந்த சகோதரர்கள் எத்தனையோ பேர் கமெண்ட் அடிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உன்னை திருத்த முயற்சி செய்யறாங்கடா. சிந்திச்சு பாரு. உன்னை வந்து திருடனா மாத்துறது இந்த அம்ஜத் மௌலவி மாதிரி ஆக்கள். அம்ஜத் மௌலவிய உன் வலையில நீ சிக்க வைக்க உடல்ல, அம்ஜத் மௌலவி தான் உன்னை அவர்கள் வலையில் சிக்க வைத்து இருக்கிறார்கள். சுயலாபம் காண்பதற்காக திருந்தி வாழு. உனக்கு கேவலத்தை தந்துட்டு உன்னை வந்து பில்லையை கொடுத்து அவர்கள் வாழ்கின்றார்கள். சிந்திச்சு செயல்பாடு. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நாளை கண்ணியமான ஒரு மௌத்து உனக்கும் எனக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்படியே சண்டை பிடிச்சு கொண்டு, ஏனென்றால் நீ சதக்கா பணத்தை மோசடி பண்ணுவது அனுமதிக்க முடியாது. இஸ்லாமியர்களாக யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். நீ அதுக்கு என்ன செய்ய, ஒரு சரிட்டியை பதிஞ்சு, ஒரு சரிட்டி உன்னிட்ட காசு இருக்கணும். அதுக்கு நீ முதலாவது ஒரு முதலீடை போட்டு நீ ஒரு சரிட்டி அமைச்சு பல சேவைகளை உன்னுடைய சொந்த செலவுல செய். உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை தந்தா ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிச்சு நீ செஞ்சு காட்டினா உனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதை செஞ்சு காட்டு சமூகத்துக்கு. பகிரங்க மேடையில வந்து நேற்று இன்னொரு பொய்ய சொல்றாய். நானும் சம்சாமும் உனக்கு 5 லட்சம் ரூபாவோ 7 லட்சம் ரூபாவோ காசு கொடுத்து அடிக்கால அனுப்பினோமாம். அவன் உனக்கு கோல் அடிச்சு சொன்னான். அந்த கோலை போட்டு காட்டேடா. நீ சொன்னது உண்மையா இருந்தா, உன் உம்மாட்ட குடிச்ச பால் அது உன் உம்மாட்ட தான் குடிச்சேன்னு சொன்னா, அது ஹக்கா இருந்தா அதை காட்டு, காண்பிச்சு காட்டு. உண்மை பேசக்கூடிய அதுதான் செய்வான். நாங்க அதுதான் செய்யறோம். நாங்க பேசக்கூடியதுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தை வைக்கிறோம், ஒரு வாய்ஸ் கட்டை வைக்கிறோம். மக்களை மடையன்னு நினைச்சிட்டு நாங்க பேசல. அதைத்தான் இவ்வளவு காலம் செஞ்சோம். உன்னை எதிர்க்கிற நேரம் நீ மறுப்பாயின்னு தெரியும், பொய் பேசுவாயின்னு தெரியும், எங்களுக்கு அவதூறு கட்டுவாயின்னு தெரியும். கட்டக்கூடிய அவதூறுகள் ஆகிக்கிட்டு அது உண்மையா இருந்தா நிரூபி. வாய்ஸ் கட்டை காட்டு, ரெக்கார்டிங்க போடு, நிரூபிச்சு காட்டு. உனக்கெல்லாம் அடிக்க ஒரு செலவழிப்போமா நாங்க? எத்தனை கோல் வந்துச்சு? உனக்கு காலை உடைச்சு மூளையில போடவா? உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி உன்ன ஊர்ல இருந்தே கேள்வி வருது எங்களுக்கு. ஆனால் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறன்றனால தாண்டா உன் மீது அனுதாபப்பட்டு நாங்களும் பொறுமையா இருக்கிறோம். ஏன்னா இந்த சோசியல் மீடியால வந்து ஏமாத்தக்கூடிய ஒன்ன போல ஆக்கல அல்லாஹ் தாலா எங்களுக்கு தில்ல தந்திக்கிறான். சோசியல் மீடியாலே மக்களுக்கு அடையாளப்படுத்த இது பெரிய சக்தி. இது பெரிய சக்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. சோசியல் மீடியால மக்களை ஏமாத்தி பொழைக்கக்கூடிய நீ ஒன்ன சோசியல் மீடியாலே ஒன்ன அடையாளப்படுத்தும் போது நாங்க இதை விட பெரிய தண்டனை என்ன வேணும் உனக்கு? அதை நாங்க செஞ்சு கொண்டு போவோம், இன்னும் செய்வோம். நீ நிறுத்தும் வரை செய்வோம். நீ தொழிலுக்கு போ, ஒரு தொழிலை செஞ்சு இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதை தடு. இதுக்கு இஸ்லாம் அனுமதி இல்லை. யாருடைய பிள்ளைகளை நீ இப்ப சம்பளத்துக்கு வேலை செய்யறேன்னு ஒத்துக்கொண்டா இறுதியாக, நீ இப்ப இறுதியாக சம்பளத்துக்கு வேலை செய்வதாக ஒத்துக்கொண்டால் ஊரானுடைய பிள்ளைகளை ஏன் உன்னுடைய வருமானத்துக்காக பாவிக்கிறாய்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அம்ஜத் மௌலவி, ஆசிஃப் அஸ்லம். அம்ஜத் மௌலவி பள்ளியில் சம்பளம் எடுக்கிறீங்க, ஆசிஃப் அஸ்லம் பள்ளியில சம்பளம் எடுக்கிறாய் மதரசால. அப்ப உங்களுடைய சம்பளத்துக்குரிய வேலை செய்யறா உங்களோட புள்ளைய கொண்டு போடுங்க. அதுல உங்களோட புள்ளைய கொண்டு காட்டுங்க, புள்ளைய அளவைங்க. உங்களோட புள்ளைக்கு எப்பல் பங்கு கொடுங்க, தோடக்கா பங்கு கொடுங்க. இல்லாத எத்தின்னுகிட்ட வந்து உங்களோட புள்ளைய நாங்க தான் வளர்க்குறோம், அவங்களுக்கு தின்ன கொடுக்குறோம், ஒன்னும் கொடுக்குறோம், எங்களுக்கு இதுக்கு மிச்ச பாரம் எடுக்கல, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, நீங்க வந்து இதை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து கிளிப்புள்ள மாதிரி சொல்றாங்க. அப்படி செய்யாதீங்க. அவர்களை வச்சு அவர்களுடைய கண்ணை குத்தாதீங்க. இந்த மாதிரி கேவலமான செயல்களை செஞ்சு சமூகத்துக்கு நல்லவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு எவ்வளவு காலத்துக்குடா ஏமாத்த போறீங்க? இந்த சதக்கான்ற போர்வையில, மார்க்கம்ன்ற போர்வையில ஏமாத்தி கொண்டு பிழைக்கக்கூடியவனோலே வெக்கம் இல்லையா உங்களுக்கு? எத்தனை முறை சொல்லி பார்த்தோம், எத்தனை வீடியோக்களை போடுறோம், எவ்வளவு ஆதாரங்களை போடுறோம். மக்கள் இன்னும் மடையனாதான் இருக்கிறான். இந்த மடத்தனமான மக்களால தான் இந்த ஜஹ்ரான் மாரியாக்கள் உருவாகிறான். அதே மாதிரி தான் பெரும்பான்மை சமூகத்தில் இந்த டான் பிரசாத் மாரியாக்கள் எல்லாம் சூடு காய்ந்து வாழ்ந்தான். அதனாலதான் நாங்க உங்களை மாதிரி மக்களை பகடையா வச்சு ஏமாத்தி எங்களுடைய வாய முகத்தை நினைக்கல. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிதான் சமூகத்துக்கு எங்களுடைய நேரமா இருந்தாலும் இது இலவசமாக என்னுடைய வழங்கக்கூடிய நேரம் சமூகத்துக்காக. இதுக்கு நான் காசு எடுக்க தேவையே இல்லை, காசு எடுக்க மாட்டேன். நான் அது செஞ்சா நான் மனுஷனே இல்லை. சமூகம்ன்றது ஒரு இறைவனுக்காக செய்யற விஷயம். சமூகத்தை வந்து அல்லாவுக்காக செய்யறேன்னு சொல்லுவாங்க. அப்ப சமூகத்துக்காக நீங்க இதா செய்றீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் செய்யுங்க. இவ்வளவு காலம் நீங்க சமூகத்துக்காக செஞ்சீங்க, இப்ப அதை தொழிலா மாத்துறீங்களா? தொழில் இருக்குது, பல தொழில் இருக்குது. ஏன் சதக்காவை நீங்க தொழிலா மாத்தணும்? சதக்காவை நீங்க சதக்காவா செய்யுங்களே. எல்லாரும் நாளைக்கு அல்லா இடத்துல சொர்க்கத்துல பெரிய தர்ஜாக்கள் வரும் செய்யறாங்க. அந்த உன்னதமான நோக்கத்தை புரிஞ்சுக்கொண்டு அதுல கமிஷன் அடிக்கிறது தவிர்ங்கடா.
இதுக்கு பேசாம உனக்கு இதே திறமையை உனக்கு என்ன செய்யலாம்? கார் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு போய்க்கலாம். கார்களை வீடியோ பிடிச்சி போடு, வித்த கார்ல கமிஷன் எடு, வீடுகளை விற்பனை செய்து அதுல கமிஷன் எடு, காணிகளை வித்து கமிஷன் எடு. அவர்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையேடா. இந்த சின்ன பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்த ஒரு மான மரியாதை இருக்கக்கூடிய பிள்ளைகளே, அதனுடைய மானத்திலேயே விளையாடணும். இதை தானே நாங்க சொல்லிட்டு வரோம். அப்ப உன்னுடைய பிள்ளைய மட்டும் KFCல தின்ன கொடுத்து கௌரவமா கண்ணியமா எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல வச்சிருக்கிறாய். அங்க எவனாவது உண்ட பிள்ளைய எவ்ரிடே போட்டோ பிடிச்சி போட்டா உனக்கு எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாரு. உண்ட பிள்ளைய மாதிரி அடுத்தவங்களே சிந்தி. அடுத்தது இந்த பிறை டிவி, குறை தேடக்கூடிய இந்த மாதிரி தருதலை டிவிகளுக்கு உண்மைக்கு மக்களாகி நீங்கள் தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கணும். கொமெண்ட்களை நல்லா கொடுங்க, அவர்களுடைய சேனல்லையும் போய் கொடுங்க. ஏற்கனவே போய் போட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு தலை ராகம் பாடக்கூடியவர், காசுக்காக மாறாடிக்கக்கூடியவங்க விபச்சார ஊடகத்துக்கு தான் நாங்க சமமாக பார்க்கிறோம். நீங்க மார்க்க அடிப்படையில சேனல் செய்யற மாதிரி எங்களுக்கு விளங்கல்ல. குறைஞ்சபட்சம் என்னுடைய தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்டையாவது கேட்டிருக்கலாம், விதமான விளக்கத்தை கேட்டுட்டு பேசியிருக்கணும். இந்த அம்ஜத் மௌலவி, ஆசிப் அஸ்லம் போன்ற இந்த முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் சோரம் போவதை நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளணும் சமூகத்திடத்துல. இல்லாட்டி பிறை டிவி இந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலும் தொடர்ந்து தாக்கப்படுவீங்க. மக்களுக்கு காண்பித்து கொண்டே இருப்போம் நாங்கள் உங்களோட சேட்டைகளை, இன்ஷா அல்லாஹ். எனவே சில விஷயங்களை ஆதங்கமா பேசிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன கவலை, அந்த ப்ரோக்ராம் பார்க்கலே கொஞ்சம் கவலையாயிருச்சு நேற்று எனக்கு. என்னடா இவ்வளோ ஒரு அநியாயக்காரன், ஒரு மீடியா தர்மமே தெரியாதவன் எல்லாம் வந்துக்கிட்டு மீடியான்னு சொல்லி ஒரு 10,000 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டா மீடியாவாடா? மீடியான்ற உண்மையான ஊடகம் அந்த அவனுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். நான் தொழிலுக்கு போனா என்னுடைய மீடியா பாருங்க போயிட்டு என் தொழில ஒரு சேனலா செய்கின்றேன். பயணம் போனா அதையும் நான் சில விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இங்க போராட்டங்களில் ஈடுபடுகின்றேன், மக்களுக்காக குரல் கொடுக்கின்றேன். என்னால் முடிந்த அளவில் நான் தன்னிச்சையாக சுயமாக சம்பாதித்து நேரம் காலத்தெல்லாம் செலவழிச்சு லண்டனுக்கு போறேன், துருக்கி வரை போனேன். எல்லாமே என்ன சொந்த காசு தான். யாரும் எனக்கு சொல்லுங்களேன் ஏதாவது டொனேஷன் அனுப்பி வச்சாங்களான்னு கேளுங்களே. அல்லாஹ் கிருபையால இந்த மஸ்கெலியா போன்ற ஊர்களுக்கு உதவி செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இருக்கிறது, நான் சொல்ல விருப்பப்படவில்லை. என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த வட்டாரத்துக்கு தெரிந்தால் போதும். என்னை பற்றி அவதூறு கதைக்கக்கூடியவனை பற்றி நான் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. என்னைக்கு ஒருத்தன் அவதூறு கதைக்கிறானோ அதை பத்தி யாரும் சிந்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒருத்தன் எவிடன்ஸோட ஒரு வீடியோவை காட்டியோ ஒரு வாய்ஸ் கட்டை காட்டியோ அல்லது ஒரு ஆதாரத்தோட பேசுறானோ அப்ப நாங்க எங்களுடைய பாதையை மாற்றிக் கொள்ளலாம். அவதூறை கதைப்பவனுக்கும் என்ன விளக்கம் கொடுப்பது? இவனோட சைக்கோ மென்டல்னு சொல்லிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அவதூறுக்கும் பொய் பிரச்சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்ப அவதூறு கதைக்கிறவனுக்கு நாங்கள் பதில் கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி அவதூறு பரப்புவனையும் தூண்டிவிட்டான், எத்தனையோ பேரை எங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டான். ஆனா எல்லா வீட்டிலையும் தோல்வி ஆகிவிட்டது. கடைசிக்கு தான் இந்த பிறை டிவியை போய் பிடிச்சிருக்கிறான், அதுவும் நிலைக்கல்ல. ஒரே நாள்ல அதோட வண்டவாளமே சந்தி சிரிச்சு போயிட்டு. இனி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இன்னும் என்னென்ன தவறு செய்ய போகிறாய்? தவறை உங்கள் பக்கம் வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். தவறை சுட்டி காட்டியது நாங்க செஞ்சது தவறாயிருந்தா அதை மிரட்டினது தவறு, எங்களுடைய தாய்மாரை இழுத்தது தவறு, சகோதரிகளை இழுத்தது தவறு. அதுக்கு பிறகு பொய்ய பேசுறீங்க, மீடியால முனாஃபிக் என்று பொய்ய பேசுறீங்க. நான் செஞ்சது என்னோடையும் அம்ஜத் மௌலவியோடும் நடந்த கன்வர்சேஷனை நான் தெரிவித்திருக்கிறேன். யாரோ 2 பேர் பேசினதை நான் பகிரங்கப்படுத்தவில்லை, நான் சம்பந்தப்பட்டது. அது எப்படி முனாஃபிக் தனம்? நான் விருப்பத்தோடு பதிவிட்டு இருக்கிறேன். எனக்கு அதில் திருப்தி இல்லை. மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஹக்கை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் லைவ் போட்டு இந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லை, ஆசிப் அஸ்லத்துக்கும் பிரச்சனை இல்லை, அம்ஜத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் கல்லாவில் காசு வருது தானே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சமூகமா எங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு ஆசிப் அஸ்லத்துடைய குணத்தில் 2 மௌலவி உருவானா போதும் சோசியல் மீடியால. அதை தடுக்க வேண்டும். அந்த ஒழுக்க சீர்கேடால் தான் சில ஜஹ்ரான்களும் உருவானார்கள். போதும், அந்த ஒரு ஜஹ்ரான் போதும் எங்களுடைய சமூகத்துக்கு, தேவையில்லை. எனவே இந்த ஜஹ்ரான்களை உருவாக்குவதற்கான வித்திடலை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கேட்ட விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. இன்னொரு லைவ்ல சந்திப்போம். பேட்டரி கொஞ்சம் டவுனா வருது. பேசின தவறுகள் இருந்தால் கமெண்ட்ல குறிச்சு காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் பிறை டிவிக்கு நல்லா உரைக்கும்படி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்ல, நல்ல காலம் பிறக்கட்டும். டான் போயிட்டாரு, டான் இஸ் கோன்.
என்றாலும் ஆழ்ந்த அனுதாபங்கள், அதையும் தெரிவித்துக் கொள்வோம். பிறை டிவிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். பாய் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். RIP பிறை டிவி அப்படி அடிங்க எல்லாரும்.